Karamani, Vadai, டபயற, Karamani, வெங்காயம், தண்டு காட்டமனாகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொட்டரிசி மாவு, பச்சை, சோம்பு, தேவையான அளவு உப்பு. 100 கிராம் காராமணி, 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, இஞ்சி, 2 பீஸ் காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம், கொஞ்சம் மல்லி இலை. நமக்கு வந்து அரைக்கும் போது இது எல்லாத்தையும் போட்டு அரைக்கும் போது இதில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப நம்மளால் வந்து வடை வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு போதும். இதை வந்து சில பேர் வந்து காராமணின்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம், சுண்டல், கிரேவி எப்படி போட்டு வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் அப்படிலாம் சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து சரி நிறைய பேருக்கு வந்து அதோட இது வந்து இதில் உள்ள மாவு வந்து பிடிக்கவே பிடிக்காது, அதோடய டேஸ்ட் வந்து பிடிக்காது. அதனால் இப்போ நம்ம இதில் வந்து வடை செய்கிறோம். வடை செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், இதோடைய சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெங்காயம், இஞ்சி, உப்பு, சோம்பு, பட்டை இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து காராமணியை போட்டு அரைக்கலாம். இப்போ அரைச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் காராமணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மையாக அரைச்சிட வேணாம், மாவு மாதிரி அரைக்க வேணாம், கொஞ்சம் நம்ம கொருகுருன்னு அரைச்சாதான் வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. நான் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இப்போது கொஞ்சம் வந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளால் வடை பிடிச்சி போட முடியாது, அதனால் நான் வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு உங்களுக்கு சொன்னல அந்த மாதிரி 2 ஸ்பூன் அரிசி மாவு நம்ம இதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வடை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். சூடாச்சு. இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், 2 பக்கமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு.